ராதே கிருஷ்ணா. ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அழகான கோணேரி, இதுதான் கோணேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு ஜோரா நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்லுவார் இல்லையா. அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், அதாவது இதுல குளிச்சாச்சுன்னா ஜகத்திற்கே சுவாமி ஆகக்கூடிய, ராஜாவாகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். அப்படியே தமிழ் கோணேரி, இந்த கோணேரி கரையில வாழக்கூடிய நாரை என்கின்ற ஒரு பறவையான ஜன்மா கிடைச்சா போதும்னு குலசேகர ஆழ்வார் புலம்பினார். இதுதான் வராக சுவாமியினுடைய கோவில். வராகமூர்த்தி தான் இந்த திருமலை மேல இருந்துருக்கார். அவர் தான் இந்த திருமலையுடைய ஓனர். இதுதான் அந்த கோபுரம். அந்த கோபுரத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகா வராக சுவாமி உட்கார்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இது வியாசராஜ ஆக்னிகம்னு பேரு. வியாசராஜர் இந்த இடத்துல உட்காந்து, மத்வ சம்பிரதாயத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சாரன் வியாசராஜர் இங்க உட்காந்துண்டு கோவிலுடையதான இதுதான் நீங்க பாக்குறது தான் ஆனந்த விமானம். இந்த ஆனந்த விமானத்துக்கு கீழே தான் மலையப்பன் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கார். இந்த இடத்துக்கு கீழே தான் அவ்வளவு அழகா விமான வெங்கடேஸ்வரர் இருக்கார். நம்ம கோவிலுக்குள்ளே பார்க்கக்கூடிய விமான வெங்கடேஸ்வரர் இந்த இடத்துல உட்காந்துட்டு தான் ஸ்ரீ வியாசராஜர் தியானம் பண்ணார் 12 வருஷம். அதனால ரொம்ப விசேஷம். வியாசராஜ ஆன்மீகம், நம்ம வராக சுவாமி கோவில், சுவாமி புஷ்கரணி, ஆனந்த விமானம், ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. பெரிய பாக்கியம். இன்னைக்கு திருமலை மேல இருந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சுவாமி புஷ்கரணியை பார்த்தாலே இப்படி எல்லா பாபங்களும் போயிடும். ஆச்சரியமான வராக சுவாமி, அற்புதமான வியாசராஜருடைய ஆக்னிக மந்திரம். இதுதான் மாட வீதி. அப்படியே ஜோரா இந்த மலையப்பன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞானம், வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். எத்தனையோ பக்தர்களுடைய தொண்டர் அடி பொடி இருக்கக்கூடிய அழகான ஒரு இடம் இந்த திருமலை. இந்த பக்தாளை பார்த்தேனாலே உங்களுக்கு மலையப்பனுடைய அனுகிரகம் கிடைச்சாச்சு. மலையப்பன் பக்த பிரியன், பக்த வத்சலன். எத்தனையோ பக்தர்களுடைய திருவடி தூளியால நிரம்பியிருக்கக்கூடிய திருமலை. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் இல்லையா. அவ்வளவு அழகா எப்பொழுதுமே அலர்மேல் மங்கை கூட இருந்துட்டே இருக்கா, நெஞ்சிலே உறைஞ்சிட்டு இருக்கா இல்லையா. அந்த திருமலை தாழ்சடையும் நீழ்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு பகவானுடைய ரூபம், அவரை அனுபவிக்கும்படியான சிவபெருமான், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரூபம் இந்த திருமலை மேல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஆழ்வார் கொண்டாடுறார். அந்த திருமலையில இந்த கோபுரம் பார்த்தாச்சு, இந்த இடத்த பார்த்தாச்சு, வேற என்ன வேணும்? ஜன்மா சாபல்யம் ஆயாச்சு. ராதே கிருஷ்ணா, கோட்டி ஜன்ம சுகிருத்தம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஏடுகுடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நீங்களும் உங்க குடும்பம் நன்னா இருக்கணும், பகவான் எப்பயும் கூட இருக்கணும். ராதே கிருஷ்ணா.